அல்லாஹ் சொல்கிறான், அவன் யார் என்பதை சூரத்து ஷூராவுடைய 25வது வசனத்தில் வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹ், அவன்தான் தௌபாக்களை அடியார்களிடமிருந்து அங்கீகரிக்கக்கூடியவன். வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், பாவங்களை நீக்கக்கூடியவன். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? யா அஹி வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், நீ செய்த பாவம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் நீக்குவான். இவ்வளவு காலம் தொழுகை இல்லை, நான் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், அநீதம் இழைத்து இழைத்து என் நஃப்ஸுக்கே மாறு செய்து கொடிய குற்றங்களை செய்து இருக்கிறேன், யார் எம்மில்லை விதிவிலக்கு. என் பாவங்கள் ஏராளம் ஏராளம், தனிமையில் ஏராளம், மறைவில் ஏராளம் ஏராளம். மறைவில் நாம் செய்த பாவங்களை, மக்களுடைய பார்வையில் இருந்து மறைத்து நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டால், அல்லாஹு அக்பர், அஸ்ஸதீர் அஸ்ஸித்தீர் அல் கஃபூர் அல் கஃபார், எம்மை மன்னிப்பான், மன்னிப்பை தேடினான். அல்லாஹ் மறைப்பான் அந்த பாவங்களை, அல்லாஹ் நீக்குவான். கொடிய குற்றமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடினாள். ஏன்? இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்பவர்களை விரும்புகிறான். யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கிறான். ஒரு மனிதன் பாலைவனத்திலே உணவோடும் வாகனத்தோடும் பயணம் செய்கிறான், களைப்பில் உறங்குகிறான், விழித்து பார்க்கிறான், வாகனமும் இல்லை, உணவும் இல்லை, அழிந்து விட்டேன் என்ற எண்ணிக்கையில் மறுபடியும் உறங்குகிறான், மறுபடியும் விழித்து பார்க்கிறான், அவனுடைய உணவும் வாகனமும் முன்னால் இருக்கிறது. உயிர் போய் கிடைத்து வந்த மகிழ்ச்சியில் அவன் சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக் அஹ்தஅ மின் ஷித்தத்தில் ஃபரஹ், மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு சென்று, யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று சொல்லிவிடுகிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் கூறிய வார்த்தை தடுமாறி அல்லாஹ்வை அடிமையாக, தன்னை ரப்பாக அவன் கூறிவிடுகிறான். இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னை விட்டு தூரமாகி தன்னை விட்டு விலகிச் சென்ற ஒரு அடியான் தன்னை நோக்கி மனம் திருந்தி வரும்போது அவன் எத்தனை முறை திரும்பி திரும்பி வந்தாலும் அத்தவ்வாப் அவன் ஏற்றுக்கொள்வான். ஏன்? அந்த மகிழ்ச்சியை அவன் விரும்புகிறான். அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் முஃமின்களே. அல்லாஹ்விற்காக சில தியாகங்களை செய்யுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்விற்காக சில தியாகங்களை செய்யுங்கள். செய்கின்ற பாவங்களை விடுங்கள். ரப்புடைய பார்வை உங்கள் மீது சதா நேரமும் இருக்கிறது. அவனுடைய பார்வைக்கு முன்னால் குற்றவாளியாக இருப்பதிலிருந்து கொஞ்சம் விலகிக் கொள்ளுங்கள். எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், அதில் சிறந்தவர்கள் அதிலிருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி செல்லுபவர்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون وأنيبوا إلى ربكم وأسلموا له. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடியதற்கு பிறகு அவனிடத்திலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். வஅஸ்லிமு லஹு, அவனை நோக்கி திரும்பி அவனிடத்திலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் அவனுடைய வேதனையை உங்களுக்கு தருவதற்கு முன்னால் அதன் பிறகு நீங்கள் வெற்றியடைய மாட்டீர்கள். வேதனையை தந்துவிட்டால். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் கஃபார் அல் கஃபூர் அல் காஃபிர். அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் பாவம் செய்தால், அந்த பாவத்திற்கு மன்னிப்பை வேண்டினால் அல்லாஹ் அந்த பாவத்தை மறைப்பான். அஸ்ஸித்தீர் அல் அஃபு, அல்லாஹ் அந்த பாவத்தை நீக்குவான். அத்தவ்வாப், நீக்கிய பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீக்கிய பாவத்திலிருந்து விலகியவனை அல்லாஹ் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அழைக்கிறான் பாவ மன்னிப்பின் பக்கம்.
பாவ மன்னிப்புக்கு வந்தவர்களை அல்லாஹ் அந்த பாவங்களை மறைக்கிறான் மன்னித்து. அல்லாஹ் அதை நீக்குகிறான் அடிச்சுவடுகளை இல்லாமல் அவனுடைய புத்தகங்களில் இருந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரிக்கிறான் அந்த தௌபாவை. அல்லாஹு அக்பர். ஏன் அங்கீகரிக்கிறான்? ஒர் ரஹீம் ஒர் ரஹ்மான், இன்னஹு தவ்வாப், இன்னஹுல் கஃபூர், இன்னஹுல் கஃபார், காஃபிருத் தம்ப், இன்னஹு சித்தீர், இன்னஹுல் அஃபு. அல்லாஹு அக்பர். இன்னஹு தவ்வாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இன்னொரு பெயர் பண்புகளோடு இன்ஷா அல்லாஹ் அமர்வை தொடர்வோம். அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையில் இதை செயல்படுத்தக்கூடிய கல்வியாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த அமர்வில் கலந்து கொண்டமைக்கு ஜஸாக்கமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.